Hi friends, நான் உங்கள் வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 273 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த விண்டேஜ் பேய் கதைகள் எப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதோடைய சுவாரஸ்யமே தனி அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்மளுடைய சேனலில் எபிசோட் 100 வந்து பார்த்திங்கன்னா பயங்கர விண்டேஜான ஒரு கதை போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி பயங்கர சூப்பராக இருக்கும் அந்த ஒரு நிகழ்வு. அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப காலம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணது வீண் போகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா 1950லேருந்து 1960s காலகட்டத்தில் நம்ம சென்னையில் இருக்கிற தாம்பரத்துக்கு பக்கத்தில் தான் நடந்திருக்கு. அந்த ஒரு திகில் சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஒரு நிகழ்வு நம்மளுக்கு சென்னையிலிருந்து கரிகாலன் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காரு. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு நடந்ததான்னு கேட்டிங்கன்னா அவருக்கு நடந்தது கிடையாதுங்க. அவருடைய தந்தை சண்முகத்துக்கு நடந்த ஒரு அமானுஷமான ஒரு நிகழ்வு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வரப்போமே. சண்முகம் அவங்க அப்பா அம்மா கூட சென்னையில் தாம்பரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன அழகிய கிராமத்தில் வந்து வசித்து வந்தார். என்னடா தாம்பரத்துக்கு பக்கத்தில் கிராமம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நிகழ்வு நடந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 1950லேருந்து 1960க்குள்ளே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருந்த பகுதிகள் எல்லாம் கிராமமாக தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு சின்ன அழகிய கிராமத்தில் தான் இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ சண்முகம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா கூட வந்து அவர் கூடவே வந்து படிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த டைமில் வந்து அவர் ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவருடைய அண்ணன் எங்கே இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா அவர் அண்ணன் வந்து மிலிட்ரியில் இருந்தாருங்க. ஸோ மிலிட்ரியில் இருந்த ஒரு காரணத்தினால அவங்களுடைய அண்ணனை இவர் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணார். அது மட்டுமே இல்லாமல் இவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப பயந்தாங்க. குறிப்பாக அந்த காலகட்டம், அதாவது 1950ஸ்லேருந்து இந்த 1975க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா போர்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். டெய்லியும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். டெய்லியும் குண்டு சூடு நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாலட்டைலான ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மிலிட்ரியில் இருக்கிற பசங்களுடைய ஹெல்த்தை நினச்சி இங்கே இருக்கிற பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப கவலைப்பட ஆரம்பித்தாங்க. அப்படி தான் சண்முகத்துடைய அப்பா அம்மாவும் தன்னுங்களுடைய பெரிய பையனை நினச்சி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட ஆரம்பித்தாங்க. அவரை பார்த்தே கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. திரும்பவும் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடிக்கடி சண்முகம் வந்து பார்த்திங்கன்னா தகவல் சொல்லி அனுப்புவாரான். யார் மூலியமானா அந்த கிராமத்துடைய பஞ்சாயத்து தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் மூலியமாக தான் தகவல் சொல்லி விடுவார். ஸோ அந்த பஞ்சாயத்து தலைவர் வீட்டில் தான் வந்து பழைய அந்த டெலிஃபோன் இருக்கு இல்லையா, அந்த கிராம்பில் டெலிஃபோன்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு டெலிஃபோன் வந்து இருக்குமா. ரொம்ப ரொம்ப பணக்காரங்க வீட்டில் தான் டெலிஃபோன்லாம் இருக்கும். ஸோ அந்த டெலிஃபோனில் தான் இவர் வந்து தகவல் சொல்லி விடுவாராம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் லெட்டர் போடுறதெல்லாம் கூட அந்த பஞ்சாயத்து தலைவர் வீட்டுடைய அட்ரஸுக்கு தான் வந்து லெட்டர் போடுவாராம். ஏன்னா நார்மலாக இருக்கிற பப்ளிக்குடைய வீட்டுக்கு வந்து லெட்டர் வந்தால் கூட எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்களாம். அதாவது பணக்கார வீட்டுக்கு வந்து லெட்டர் வந்தால் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த டைமில் இருந்திருக்கு. ஸோ அவர் வந்து என்ன தகவல் சொல்லி விடுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி இராணுவத்தில் எனக்கு லீவு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு வந்து. இப்போ நான் திரும்பியும் வீட்டுக்கு வர போகிறேன். வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அவங்க கூட தங்க போகிறேன் அப்படின்ற ஒரு தகவல் வந்து பஞ்சாயத்து தலைவருடைய வீட்டுக்கு வந்து சொல்லி விட்டுருக்காருங்க. அவங்க வீட்டிலேருந்து பஞ்சாயத்து தலைவருடைய பையன் வந்து சண்முகத்துடைய வீட்டில் வந்து இந்த ஒரு தகவலை சொன்ன உடனே ஒரு தீபாவளியே கொண்டாடுற அளவுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். குடும்பமே ரொம்பவும் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சண்முகம் வந்து தன்னுடைய அண்ணனை திரும்பியும் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சண்முகம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அண்ணனை வந்து நான் டைரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனில் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எந்த ரயில்வே ஸ்டேஷன் தெரியுமா? நம்ம தாம்பரத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. அந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இவருடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கான். ஸோ இவர்கிட்ட ஒரே ஒரு ஓட்ட சைக்கிள் இருக்குது. அந்த சைக்கிள்லேயே போயிட்டு அண்ணனை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 7-7:30 மணிக்கு இவர் வந்து கிளம்பியிருக்காருங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இருளோன்னு இருக்குது. ஏன்னா அந்த டைமில் வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் எதுவுமே கிடையாது. ரோடு ப்ராப்பராக எதுவுமே போடப்படலை. 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த மரங்கள், அதாவது காடுகள் மாதிரி இருக்குமா, அந்த அளவுக்கு அடர்ந்த மரம் இருக்குமா. அதுக்கு நடுவில் தான் இவர் வந்து போய் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி ஆகணும். ஸோ வீடுகளும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீடுகள் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடு தள்ளி இல்லை 7-8 வீடு தள்ளி தான் ஒரு வீடு வந்து இருக்குமா. அவ்வளோ அளவுக்கு ஃப்ரீயான ஒரு இடங்களும் இருக்கும். ஸோ நைட்டு சீக்கிரமே எல்லாருமே படுத்துடுவாங்களாம். 6:30-7 மணி ஆகிடுச்சுன்னா அந்த ஊரே விரிச்சோன்னு ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டைமில் தான் சண்முகம் வந்து 7:30 மணி அளவில் அவங்க அண்ணனை பிக்கப் பண்ணுறதுக்காக அவருடைய சைக்கிளை எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க. கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லாருமே படுத்து தூங்கியிருக்காங்க. எந்த இடத்துலையும் வெளிச்சமே கிடையாது, இருட்டு தான் இருக்குது. இவர்கிட்ட சின்னதாக ஒரே ஒரு டார்ச் லைட் மட்டும் இருக்குது. அந்த ஒரு டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு இவர் வந்து சைக்கிளை ஓட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தூரம் சைக்கிளை ஓட்டிகிட்டு போயிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வழியில் ஒரு முதியவரை வந்து பார்க்குறாரு.
பார்க்குறாருங்க. அந்த ஒரு முதியவர் குளிரில் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கம்பளி எடுத்து போத்தி இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உட்காந்துட்டு சண்முகத்தை பார்த்துட்டு, டேய் நில்லுடா அப்படின்றாரு. என்ன தாத்தா என்ன நில்ல சொல்கிற, எங்கள் அண்ணன் வந்திருக்காப்புல, எங்கள் அண்ணனை போய் கூப்பிடுறதுக்காக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டேய் உங்கள் அண்ணனை கூப்பிடுறது முக்கியமா இல்லை நீ உயிரோடு இருக்கிறது முக்கியமாடா அப்படின்னு வந்து அந்த தாத்தா கேட்குறாரு. இந்த ஒரு டைலாகை கேட்ட உடனே சண்முகத்துக்கு ஒன்றும் புரியல. என்ன தாத்தா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? எங்கள் அண்ணனை கூப்பிடுறதுக்காக போகிறேன், இந்த டைமில் நீ இந்த மாதிரி அபசகுணமாக பேசிக்கிட்டு இருக்க, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது தாத்தா, நான் போய் எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து கிளம்புறாரு. ஆனால் சண்முகத்துடைய சைக்கிளை அந்த தாத்தா பிடிச்சி நிறுத்துறாருங்க. நிறுத்திட்டு, டே இப்போ நீ போகாத, கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் கழிச்சு போ, அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா உன்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்ன தாத்தா நீ பைத்தியகாரத்தனமாக பெண்ணாத்திக்கிட்டு இருக்க, அங்கே ட்ரெயின் வந்து 8:30 மணிக்கு வந்துடுமா தாத்தா, நான் இப்போ கிளம்புனா தான் ஒரு 8-8:15 போய் சேர முடியும், நானே இங்கிருந்து 2.5 மணி நேரம் கழித்து கிளம்புனேன் அப்படின்னா எங்கள் அண்ணன் எவ்வளோ நேரம் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் காத்துக்கிட்டு இருக்கோம், எங்கள் அண்ணனை நான் காக்க வைக்க மாட்டேன், ஏன்னா அவர் இராணுவத்திலேருந்து வராப்புல, ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக வருவாப்புல, அவரை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும், தயவுசெய்து வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முதியவரை தள்ளி விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா சைக்கிளை எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாருங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே போகிறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறாரு. இந்த நைட் டைமில் இந்த விட்டில் பூச்சிகள் எல்லாம் ஒரு விதமான ஒரு சவுண்டு கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிக்குது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 குழந்தைகள் வந்து சிரிச்சுக்கிட்டே விளையாடுற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. இப்போ சண்முகத்துடைய மனசுக்குள்ளே லைட்டாக ஒரு பதட்டம். என்னடா கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க, அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன குழந்தைகளுடைய சிரிப்பு சத்தம் எங்கிருந்து கேட்குது அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. யாருமே கிடையாது. இவர் மெதுவாக சைக்கிளை மெரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா 4-5 குழந்தைகள் எங்கிருந்து ஃப்ரண்ட்டில் ஓடி வருதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 3-லேருந்து ஒரு 5 வயசு குழந்தைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு 4-5 குழந்தைகள் வந்து இவரை நோக்கி ஓடி வருது. ஓடி வந்த உடனே இவர் வந்து சைக்கிளில் வந்து அப்படியே பிரேக் பிடிக்க முடியாமல் இவர் அப்படியே சைக்கிள்லேருந்து கீழே விழுகிறாருங்க. கீழே விழுந்துட்டு பாப்பா ஏதாவது அடிபட்டுற போகுது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை திரும்பி பார்க்கலான்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல ஓடி வந்த குழந்தைகள் யாருமே இல்லவே இல்லை. இந்த டைமில் தான் சண்முகத்துடைய மனசில் லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. என்னடா நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த ஒரு முதியவர் வந்து அபசகுனமாக நீ உயிரோடு இருக்கணும்னா நீ போகாத அப்படின்னு வந்து சொன்னார். அதையும் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ கண்ணுக்கு முன்னாடி ஒரு 4-5 குழந்தைகள் ஓடி வந்துட்டு அந்த குழந்தைகள் மோதி நம்ம வந்து கீழே விழுந்தோம். கீழே விழுந்துட்டு திரும்பி பார்த்தா அந்த குழந்தைகள் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லையே. ஒருவேளை இதெல்லாம் குழந்தைகளா இல்லை குழந்தைகள் ரூபத்தில் வந்த ஏதாவது ஒரு அமானுஷமா அப்படின்னு சொல்லி அந்த டைமில் தான் சண்முகம் லைட்டாக பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் நம்ம மனசில் போட்டு குழப்பி வைக்கக்கூடாது, இன்னொரு 10 கிலோமீட்டர் நம்ம போனோம், போகிற இடமெல்லாம் ஒரே இருட்டாக இருக்கும், இந்த மாதிரி பயந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளால் போய் சேரவே முடியாது, அந்த பயத்திலே நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும், சரி நம்மளுடைய பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சண்முகம் மெதுவாக அவருடைய சைக்கிளில் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த தடவை ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸுங்க. அதாவது குழந்தைகள் வந்து சைக்கிளில் மோதிச்சு இல்லையா, மோதினதுக்கப்புறம் இவர் சைக்கிளை நிமித்திட்டு இவர் வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த தடவை இவருடைய சைக்கிளை மெரிக்கவே முடியல. யாரோ ஒரு 2-3 பேர் இவருடைய சைக்கிளுடைய கேரியரில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு வர மாதிரி ஒரு 3 பேரை வச்சு சைக்கிளை மெரிச்சா எந்த அளவுக்கு ஒரு வெயிட் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டை வந்து இவர் ஃபீல் பண்ணுறாருங்க. ஃபீல் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறாரு, யாருமே கிடையாது. முன்னாடி பார்க்குறாரு, யாருமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷமான ஒரு வாய்ஸ் மட்டும் இவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த வாய்ஸ் வந்து சண்முகம் வந்துட்டியா வாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க. இவருக்கு என்னடா இது, ஒருவேளை இது வந்து பிரம்மையா இல்லை உண்மையிலேயே யாராவது மறைஞ்சிருந்து நம்மளை பயம்புத்துறதுக்காக இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்களா, அப்படி பண்ணாலும் எதுக்காக பண்ணணும், நான் எங்கள் அண்ணனை தானே கூப்பிட போகிறேன், சரி இதை வந்து நம்ம கண்டுக்கவே கூடாது, நம்ம மேலும் வந்து பயணத்தை தொடர்ந்து நம்மளுடைய அண்ணனை கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து திரும்பவும் சைக்கிளை ஏறி 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 ரொம்ப கஷ்டப்பட்டு மெரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஆனால் இவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு மெரிக்கிறாரு. போக 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 வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளுடைய இடை வந்து பயங்கரமாக கூடிக்கிட்டே வருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் உட்கார்ந்தா எந்த மாதிரி ஒரு வெயிட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டை இவர் சைக்கிளில் ஃபீல் பண்ணுறாரு. இவர் ஏறி நின்று சைக்கிளில் பெடல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருடைய ஏறி நின்று பெடல் பண்ண ஆரம்பித்தாலும் இவருடைய ஃப்ரண்ட் டயர் இருக்கும் இல்லையா, அவருடைய ஃப்ரண்ட் டயரே வந்து அப்படியே தூக்குதுங்க. இதுக்கு என்ன ஒரு சிம்பாலிக்கான ஒரு அர்த்தம் அப்படின்னா, இவருக்கு பின்னாடி கேரியரில் ஒரு மிகப்பெரிய வெயிட் இருக்குது, அந்த வெயிட் இந்த சைக்கிளுடைய ஃப்ரண்ட் டயரே வந்து தூக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம்.
இதையும் வந்து நிறுத்தி பார்க்குறாரு. என்னடா எதுவுமே இல்லையே, அப்படி இருக்கும்போது திரும்பவும் என்னடா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது, சரி இதையும் கண்டுக்காமல் நம்ம மேலே போகலாம். ஏன்னா திரும்பி போகணும் அப்படின்னு நினச்சாலும் 2 கட்டாம் ஒரு இடத்துல தான் இருக்கார். ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னால் ஆல்ரெடி 7.5 கிலோமீட்டர் வந்துட்டார். இப்படி போனாலும் 7.5 கிலோமீட்டர், இப்படி போனாலும் 7.5 கிலோமீட்டர். சரி பின்னாடி போகிறதுக்கு அட்லீஸ்ட் முன்னாடி 7.5 கிலோமீட்டர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் பண்ணுறாருங்க. அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது. மரத்தில் சாஞ்சி அப்படி 2 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லி மரத்தில் சாஞ்சி உட்கார ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக மரத்தில் சாஞ்சி உட்கார்ந்த உடனே மரத்துக்கு மேலே இருந்து யாரோ அவருடைய முடியை பிடிச்சி அப்படியே சருக்குன்னு மேலே தூக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருதுங்க. பட்டுனி ஒரு மேலே பார்க்குறாரு, மரத்தில் சுற்றி முற்றி பார்க்குறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லை. என்னடா யாரோ தலைமுடியை பிடிச்சி இழுத்தது மட்டும் எனக்கு கிளியராக தெரிஞ்சுது. ஆனால் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இதுக்கு மேலே இந்த இடத்துல உட்காந்தா சரியில்லை, இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவருடைய சைக்கிளை எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த தடவை சைக்கிளுடைய ஸ்டாண்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சைக்கிளை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இவரும் மிதிக்கிறாரு 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 மிதிக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை இவர் சைக்கிள் மிதிக்கும் போது அந்த சைக்கிள் 1 சென்டிமீட்டர் கூட முன்னாடி போலங்க. ஒரே நின்ன இடத்துலேருந்து சைக்கிளை பெடல் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நின்ன இடத்துலேருந்து இவர் வந்து சைக்கிளை பெடல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு. பின்னாடி யாராவது சைக்கிளுடைய கேரியரில் யாராவது கட்டி வச்சுருக்காங்களா, மரத்தோட கட்டி வச்சுருக்காங்களான்னு பார்க்குறாரு. யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி சைக்கிள் நகர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இவருடைய மனசுக்குள்ளே ஒரே பதட்டம். அதே டைமில் மரத்துக்கு மேலே இருந்து சண்முகம் வந்துட்டியா, வாடா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பல வருஷமாக உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டா, வாடா அப்படின்ற ஒரு வாய்ஸ் வந்து கேட்குதுங்க. இந்த வாய்ஸை கேட்ட உடனே மனுஷனுக்கு தலையிலிருந்து காலெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. சுற்றி முற்றி பார்க்குறாரு. இருக்கிற எல்லா மரத்தையும் மேலே பார்க்குறாரு. ஆனால் எல்லா மரத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா விசுவிசுன்னு காற்று தான் அடிக்குதே தவிர அந்த இடத்துல எதுவுமே இவருக்கு தெரியல. சரி இந்த இடத்துலேருந்து எப்படியாவது கிளம்பணும், சைக்கிளை விட்டுட்டாவது ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை விட்டுட்டு இவர் வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதே மாதிரி ஒரு விஷயம் தாங்க, இவர் ஓடுறாரு ஓடுறாரு ஓடுறாரு, செம்ம ஸ்பீடாக ஓடுறாரு. 5-10 நிமிஷம் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்காரு. ஓடி செம்மையாக டயர்டாகிறாரு. டயர்டாகிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா இவர் நின்ன இடத்துல ஓடிக்கிட்டு இருக்காருங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, சைக்கிளை மிரிச்சாலும் போக மாட்டேங்குது, நான் ஓடுனாலும் ஓட முடியல, இதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேனே, இந்த மரத்தை தாண்டி என்னால் போகவே முடியல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் ஒரு வாய்ஸ் வந்து இவருக்கு கேட்குது. கண்ணா, நீ எவ்வளோ ஆசைப்பட்டாலும் இந்த இடத்த விட்டு உன்னால் போக முடியாதுடா, நான் நினச்சா மட்டும்தான்டா உன்னால் இந்த இடத்துலேருந்து போக முடியும் அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்குதுங்க. இப்போ இவருக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது இவர் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. சரி இதெல்லாம் வந்து பார்த்து மனசை நம்ம தளர விடக்கூடாது, நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்ட தெய்வத்தை வேண்ட ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தெய்வம் வந்து முருகப்பெருமான். ஸோ முருகப்பெருமானை நினச்சி வேண்ட ஆரம்பிக்கிறாரு. இவர் கந்த சஷ்டி கவசம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பாட ஆரம்பிக்கிறாரு. அதே டைமில் அந்த மெதுவாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு குரல் இருக்கு இல்லையா, ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து பேச ஆரம்பிக்குது. இப்போ நிறுத்துறையா இல்லையாடா நீ, இப்போ நிறுத்துறையா இல்லையாடா நீ, நீ நிறுத்தலை அப்படின்னா உன்னுடைய உயிரை நான் எடுத்துருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிக்குது. ஆனால் இந்த வாய்ஸ் வந்து இவருக்கு கிளியராக தெரியுது. இவருக்கு ரைட் சைடில் இருக்கிற ஒரு மரத்து மேலே இருந்து தான் இந்த ஒரு வாய்ஸ் வருது அப்படின்றத மட்டும் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த தடவை இவர் ரைட் சைடில் இருக்கிற மரத்து மேலே வந்து பார்க்குறாருங்க. கரெக்டாக மரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உருவம் எதுவுமே தெரியல. ஆனால் 2 கண்கள் மட்டும் தெரியுது. அந்த 2 கண்கள் வந்து பார்த்திங்கன்னா சக்கச்சவேர்னு அப்படியே ரெட் கலர் லைட்டை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பயங்கர பளிச்சுன்னு தெரியுதுங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு கை கால்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது, உடம்பெல்லாம் அப்படியே மெய் சிலிர்க்க ஆரம்பிக்குது. சரி சைக்கிளை எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்புவோம், கந்த சஷ்டி கவசத்தை பாடுவோம் அப்படின்னு சொல்லி கந்த சஷ்டி கவசத்தை பாடிட்டு மேலும் சைக்கிளை எடுத்து மெரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த தடவை இவருடைய சைக்கிளுடைய கேரியரை பிடிச்சி யாரோ சருக்குன்னு பின்னாடி இழுக்கிறாங்க. முன்னாடி போக வேண்டிய சைக்கிள் அப்படியே பின்னாடி ஒரு 2-3 அடியில் வந்து விழுகுதுங்க. விழுந்து எழுந்து பார்த்தா இவருக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கலரில் ஒரு உருவம், அதாவது ஒரு வயதானவர் ஒரு உருவம் வந்து இருக்குது. அந்த உருவம் உடைய கண்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செக்கச்சவேர்னு இருக்குங்க. இந்த ஒரு உருவத்தை பார்த்த உடனே சண்முகத்துடைய கை கால்லாம் ஆட ஆரம்பிக்குது. அந்த உருவம் இவர் அப்படியே பயங்கரமாக பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குது. அந்த உருவத்தை விட்டு எப்படியாவது தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பாக்கெட்லலாம் தொட்டு பார்க்குறாரு. இவர் தான் மிகப்பெரிய முருகன் பக்தனாச்சே, முருகனுடைய ஒரு ஃபோட்டோ வச்சிருக்காரு.
இருக்காருங்க. கந்த சஷ்டி கவசத்தை பாடிக்கிட்டே அந்த முருகனுடைய ஃபோட்டோவை காட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு நிலை குலைய ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து லிட்ரலி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்குது, அழுக ஆரம்பிக்குது, நின்ன இடத்துலேருந்து வேணாம் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்குது, என்னை விட்டுடு அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்குது, ஏதேதோ வந்து புலம்ப ஆரம்பிக்குது. என்னடா நான் சொல்ல வேண்டிய டைலாக்லாம் இந்த பேய் சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது வித்தின் நோ செகண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்க உருவம் வந்து அப்படியே மாயமாக மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் சண்முகம் அவருடைய சைக்கிளை எடுக்கிறாரு. இந்த தடவை சைக்கிளை மெரிக்கிறாரு. அவர் சைக்கிள் ஓட்டுற மாதிரி கிடையாதுங்க, கிட்டத்தட்ட ஒரு ஃபெராரி கார் என்ன ஸ்பீடாக போகுமோ அதை விட ஸ்பீடாக அவருடைய சைக்கிள் வந்து போகுது. ரோடு எதுவுமே சரி கிடையாது, பள்ளமும் மேடுமாக இருக்குது. ஆனால் அந்த பள்ளமும் மேடுமாக இருக்கிற ரோட்லேயே இவர் வந்து அவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு. கிட்டத்தட்ட இன்னொரு 7.5 நிமிஷம், அதாவது 7.5 கிலோமீட்டர் வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த 7.5 கிலோமீட்டரை அடுத்த 3 நிமிஷத்தில் இவர் வந்து ரீச் ஆகுறாரு. ரீச் ஆகிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போகிறாருங்க. கரெக்டாக இவர் போகிறதுக்கும் அந்த இடத்துல ட்ரெயின் வர்றதுக்கும் ட்ரெயின்லேருந்து அவங்களுடைய அண்ணன் இறங்குறதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கு. அவங்களுடைய அண்ணன் இறங்கியிருக்காரு. இறங்கினதுக்கப்புறம் சண்முகம் ஓடி போய் அவங்க அண்ணனை கட்டி பிடிச்சி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்டு அவங்க அண்ணனே லிட்ரலி ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, மிலிட்ரியில் இவ்வளோ பேர் கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கோம், நிறையா பிணங்களை வந்து பார்த்துருக்கோம், அந்த டைமில் கூட நான் பயப்படலை. ஆனால் நீ இந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொன்ன தெரியுமா, இந்த ஒரு இன்சிடெண்ட்டை கேட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ விடியற வரைக்கும் நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருப்போம். அதிகாலை ஒரு 6 மணிக்கு தான் நம்ம இந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் அவங்களுடைய அண்ணனுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை 6 மணி வரைக்கும் அதே ஸ்டேஷனில் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதிகாலை 6 மணிக்கு தான் அந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி வீட்டுக்கும் போயிருக்காங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சண்முகத்துக்கு சரியான ஒரு ஃபீவர். கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் படுக்கை ஆகிடுறாரு. உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடுது. அவருக்கு எந்த விஷயத்தை பார்த்தாலும் பயமாக இருக்குது, யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மென்டல் ஃபோபியாவே அவருக்கு வந்து உருவாயிடுது. கண்டிப்பாக உருவாக தானே செய்யும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு திகில் சம்பவத்தை அவர் நேரில் பார்த்துருந்தாரு அப்படின்னா அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்த 3 மாதத்துக்கு வந்து அவங்க அண்ணன் கூட இருந்த ஒரு காரணத்தினால சண்முகத்தினால சீக்கிரமாக ரிகவர் ஆகி வர முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவருடைய லைஃபே வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்காக அர்ப்பணிச்சிட்டாரு. அவருக்கு திருமணம் ஆகி ஒரே ஒரு பையன் வந்து பிறகுறான். பையன் பிறந்ததுக்கு அப்புறம் கூட அவருக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் சுத்தமாக இன்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுடைய கோயில்லையே வந்து பூசாரியாக வந்து வேலை பண்ணிக்கிட்டு அவருடைய கடைசி காலங்களில் இது வரைக்குமே ஒரு கோயிலில் வந்து அவர் பூசாரியாக தான் இருக்காருங்க. ஸோ அவருடைய பையன் கரிகாலன் தான் இந்த ஒரு அமானுஷமான ஒரு நிகழ்வை நம்மளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கிறது. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை கேட்கும்போது எனக்கு வேறு லெவலான ஒரு ஃபீலிங்க. யோசிச்சு பாருங்கள், தாம்பரம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஏரியா. அந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தனை வாட்டி வந்து போயிருக்கோம். ஆனால் 1950ஸ்லேருந்து 1960s காலகட்டத்தில் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அமானுஷமான நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? வேறு லெவலான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குது. இது நான் போட்ட இன்சிடெண்ட்லேயே ரொம்பவும் சுவாரஸ்யமான இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சுவாரஸ்யமான இன்சிடெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா signing off. Thank you and bye.